குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புஷகரமே டெய்லி கண்டபர்ஸ் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 2025 சனிக்கிழமை என்ன கண்டபர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புலிஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டபர்ஸ் பார்த்த முடியுது பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் 10,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். பேட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள் 1000க்கும் மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு. தேர்வு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபர்ஸ் பார்த்துக்கலாம். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடும் பாதிப்பை சந்தித்த மியான்மரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டட இடிபாட்டில் சிக்கி வந்து பார்த்தீங்கன்னா 144 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 730 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாகாயிங் நகரின் வடமேற்கில் 16 கிலோமீட்டர் தொலைவில் காலை 11:50 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாயிருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப அதிகம் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா நிலநடுக்கத்தை அளவிடும் அலகுன்னு கேட்டாங்க அப்படின்னா ரிக்டர். ஓகேங்களா? ரிக்டர் அளவுகோல் தான் அளக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது நீதிபதி யஷ்வந்த் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மாற்ற வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடமாற்றம் செய்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் மேற்கொள்வார். ஓகேங்களா? அடுத்தது மத்திய அரசு ஊழியர்களுடைய அகவிலைப்படி உயர்வு வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து பார்த்திங்கன்னா அகவிலைப்படி வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிகழாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2% வந்து பார்த்திங்கன்னா அகவிலைப்படி வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தளிக்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஓகேங்களா? இதன் மூலம் நாடு முழுவதும் 1.15 கோடி பேர் 15 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெற இருக்கிறாங்க. அடுத்தது ஒரு வருட தொழில் பழகுனர் பயிற்சி விண்ணப்பிக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் படிச்சிருக்கலாம், இல்லைனா டிப்ளமோ படிச்சிருக்கலாம், மற்றும் தொழில்நுட்பம் அல்லாத பிரிவுகளில் யூஜி படிச்சிருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2023-24 பாஸ் அவுட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ரயில்களில் பெண் பயணிகளின் பாதுகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வாட்ஸ்அப் குழு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் உமன் பேசஞ்சர் சேஃப்டி குரூப் அப்படின்ற வாட்ஸ்அப் குழுவை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருப்புப்பாதை காவல்துறை இயக்குனரான கே வன்னிய பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு சேஃப்டிக்கான ஒரு குரூப் தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழகத்தின் பொருளாதாரத்துறையில் முதலீடு தொழில் முனைவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா பசுமை பொருளாதாரத்துறை அதாவது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிறது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் 2வது பெரிய பொருளாதார மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மொத்த மின்னணு பொருள் உற்பத்தியில் 37.1% வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய பயணம் வளர்ச்சியை நோக்கி அப்படின்ற திட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஜஸ்ட்டு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடப்பு ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக வெப்பமான ஜனவரி அப்படின்னு அழைக்கிறோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1901 முதல் இந்தியா சந்தித்த அதிக வெப்பமான குளிர்காலமாக இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் குளிர்காலமாக இருக்கணும். பட் அந்த குளிர்காலத்துலேயும் அதிகமான வெப்பம் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தான் 1901க்கு அப்புறம். ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடத்திருக்கிறாங்க. ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி சென்னை மற்றும் மதுரை நகரங்களில் ரூபாய் 55 கோடியில் வந்து நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் 72 போட்டிகளில் 24 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. சென்னையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட குவாஷ் உலகக்கோப்பை போட்டி நிகழாண்டு மீண்டும் சென்னையில் நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் 2025ஆம் ஆண்டு உலக இணைய வழி விளையாட்டு சாம்பியன் போட்டி நடத்தப்படும். ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி, ஆசிய இளையோர் படகோட்டுதல் சாம்பியன்ஷிப் போட்டி ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா 5 போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நடத்திருக்கிறாங்க. 5மே சர்வதேச போட்டி. ஓகேங்களா? முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது விளையாட்டு வீரர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை வந்து துணை முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. மாநில தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்கும் வீரர்களுக்கு காப்பீட்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. அவங்க எதாவது இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை கிளைம் பண்ணுறதுக்காக இளைஞர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் உடல் திறன் வளர்க்கவும் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? 45 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா மாநிலத்தில் உள்ள அனைத்து வட்டாரம் மற்றும் மாவட்ட அளவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் பொது வீரர்களுக்கு
உடற்காயங்கள் விபத்துகளில் ஏற்படுகின்றன. அவர்களுக்கு உதவிடும் வகையில் வந்து 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைக்கு காப்பீடு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. இது பொது பிரிவை சார்ந்தவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தில் வந்து மேற்கு வங்க மாநிலத்தை தவிர மற்ற அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களும் இணைஞ்சிருக்காங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு தான் மோடி அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த மார்ச் 1ஆம் தேதி வரை 8.9 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 1.26 லட்சம் கோடி மதிப்பிலான சிகிச்சைகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. 2024 மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 70 வயதுக்கு உள்ளானவங்க அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. 2024 மார்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகிச்சை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் அரிய வகை நோய்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர் சவால்களும் தீர்வு காணும் நோக்கில் வந்து 2021ஆம் ஆண்டு தேசிய அரிய வகை நோய் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா வகுக்கப்பட்டது. அதன்படி நோயாளிகளை அடையாளம் காணும் சிகிச்சை தடுப்பு நடவடிக்கை உள்ளிட்ட 13 உயர்நிலை அறுசுவ மருத்துவமனைகள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் காணப்பட்டிருக்குது. இம்மையங்கள் மூலம் நோயாளிகளுக்கு தலா 50 லட்சம் வரை வந்து பார்த்திங்கன்னா நிதியுதவி வழங்குது. அதாவது ரொம்ப அரிய வகை நோய்னா ஒரு சில நோய்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மெடிசன்லாம் ஃபாரின்லேருந்து வாங்கணும். இதுக்காக வாங்குகிற மெடிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வரியுமே வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஏடிஎம் கட்டணத்தை உயர்த்த வங்கிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அனுமதி கொடுத்துருக்காங்க. மாதந்தோறும் 5 முறை வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் இல்லாமல் பணம் எடுக்கலாம். 5 முறைக்கு மேலே எடுக்கிற ஒவ்வொரு முறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 21 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பிடித்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மேலும் அதில் ₹2 உயர்த்தி 23 வந்து பார்த்திங்கன்னா பிடித்தம் பண்ணிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மீது வந்து பார்த்திங்கன்னா உலகின் பார்வை இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் கிடைத்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் 11வது பொருளாதார நாடாக இருந்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கடந்த 7-8 ஆண்டுகளில் மட்டும் 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நம்ம மேலேயே பார்த்தோம். அதாவது ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மதுரையில் நடக்குது. ஓகே. சென்னை மதுரையில் ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை போட்டி நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஹாக்கி இந்தியா அமைப்பு வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா முதன்முறையாக 24 அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டி நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை இந்த 2 நகரங்கள் நடைபெறும். இந்த போட்டி இந்தியாவில் நடைபெறுவது 4வது முறை. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி தில்லியில் 2013, லக்னோவில் 2016, புவனேஸ்வரத்தில் 2021 ஆகிய நகரங்கள் இந்த போட்டி நடைபெற்றுச்சு. இதில் 2016 நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சாம்பியன் ஆனிச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து கோலாலம்பூர் நடைபெற்றுச்சு 13வது உலகக்கோப்பை போட்டி. இதில் ஜெர்மனி சாம்பியன், இந்தியா 4வது இடத்துல இருந்துச்சு. இந்த முறை சென்னையில் ஏற்கனவே வந்து ஆசிய சாம்பியன் கோப்பை போட்டி 2023 நடத்தப்பட்ட நிலையில் மதுரையில் இந்த மாதிரி ஒரு சர்வதேச போட்டி நடக்கிறது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜோர்டானில் நடைபெறும் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெள்ளிக்கிழமை 5 வெண்கல பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வீக்லி படிக்கும்போது நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேஜோட ஷெடியூலை ஃபுல்லாக படித்து பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். நம்ம என்னென்ன டெஸ்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஷெடியூல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.